வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு என்னோடய சேனலில் நான் வீடியோ போடுறேன். எல்லாருக்குமே பர்சனல் ஒர்க் இருக்கும், ஃபேமிலி ஒர்க் இருக்கும். நான் எந்த எக்ஸ்கியூஸும் சொல்ல விரும்பலை. பட் எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் அதிகமான ஒர்க்கு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்கள் எல்லாருக்கிட்டேயும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வெல்கம் டு மை சேனல் ஏ மூமெண்ட் வித் ஆல்யா. இன்றைக்கி எதை பற்றி வீடியோ அப்படின்னா, என் லைஃப்பில் நடக்கிற சில விஷயங்கள், என்னால் இக்னோர் பண்ணிட்டு போக முடியாத சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், சில பர்சனலான விரக்திகள் இருக்குது. அது ரீசனபிளும் கூட. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோடய வீடியோவில். நான் இந்த மாதிரி வீடியோவில் பேசுகிறது மூலமாக எனக்கு லைக்ஸ் அண்ட் கமெண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வர்றாங்களான்னு எனக்கு தெரியாது ஷூராக. பட் நான் எப்படி ஃபீல் பண்ணுறேன்னு நான் வீடியோ எடுக்கும்போது, நான் பேசுகிறத யாரோ ஒருத்தவங்க கேட்டுட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. என் மன பாரம் ரொம்ப குறையுது. இப்போ எங்கள் வீட்டில் யாருமே இல்லை. இப்போ எல்லோரும் இருந்தாங்கன்னா ஃபேன் ஓடும், டிவி ஓடும், எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுடைய சவுண்டு கேட்கும். என்னால் வீடியோ எடுக்க முடியாது. ஈவன் நான் எடுத்தால் கூட வாய்ஸ் ஓவர் கொடுக்கணுன்னா கூட அதுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் எனக்கு அமையலை. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்றைக்கி கிடச்சிது. ஸோ ஓகே, இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா கரெக்டாக நம்ம அப்பப்போ வீடியோஸ் போடணும் இல்லையா? அதனால் ஓகே, கம்மிங் டு த பாயிண்ட். நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட மென்ஷன் பண்ணியிருப்பேன். எங்கள் அம்மா ஒரு கேன்சர் சர்வைவர். அவங்க இப்போ ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க, அன்கோயிங் ப்ராசஸ். இப்போ தான் எங்கள் அம்மாவுக்கு 6 ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் 5 முடிச்சிருக்காங்க. பட் ரொம்ப கஷ்டங்க ஆக்சுவலாக. ஒவ்வொரு நாளும் அவங்க நான் எங்கள் அம்மாவை ரொம்பலாம் கேர் பண்ணுறதில்ல, டு பி ஹானஸ்ட். அவங்க கேட்குறத சமைச்சு கொடுப்பேன், அவங்களுக்கு மாத்திரை மருந்து எடுத்து கொடுப்பேன். முடியலன்னு சொன்னால் சரியாயிருமா அப்படின்னு கேட்டுப்பேன். பர்சனலாக சில விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினச்சி பார்க்கும்போது. பட் என்னால் எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. ஆமாம், எக்ஸ்போஸ் பண்ண முடியாது. நான் போடுற சில விஷயங்கள்லாம் எங்கள் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னு சில நேரம் இங்கிலீஷில் பேசுவேன். ஸோ ஓகே, இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க ரொம்ப கோத்ரூ பண்ணுறாங்க, ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. எங்கள் ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 5 பேர்கிட்ட நினைக்கிறேன். ஆமாம், 5 பேரோ 4 பேரோ சேம் கேன்சர் ப்ராப்ளம். பட் வேறு வேறு பிளேஸில் பாடியில் வந்தது. அவங்க எல்லாருமே சடனாக பெயின் தாங்க முடியாமல் இறந்துட்டாங்க. வலி தாங்க முடியாமல் தூக்கு மாட்டிக்கிட்டாங்க, வலி தாங்க முடியாமல் இது பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு 4 பேர்கிட்ட நியூஸ் எங்கள் ஏரியாவிலே இப்போ ஒரு பாஸ்ட் 1 மந்தில் நாங்கள் கேள்விப்பட்டுட்டோம். இப்போது நம்ம ஒரு விஷயத்தை கோத்ரூ பண்ணுறோன்னு வைங்களேன், பர்சனலாக பாடியிலேருந்து அது ரிலேட்டடாக ஏதாவது இந்த மாதிரி பேட் நியூஸ் கேட்கல நம்ம மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். எங்கள் அம்மா அவங்க எப்படின்னா வடிவேல் மாதிரி தான். இந்த வார்த்தையிலேயே பேசி தான் மற்றவங்கள்ட்ட ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறவங்க. சின்ன பெயின்னா கூட தாங்கிக்க மாட்டாங்க, உடனே அழுதுருவாங்க, ஒரு குழந்த மாதிரி ஆயிடுவாங்க. ஸோ சீரியஸாக எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் என்னால் என் லைஃப் எப்படி இருக்குன்னு இமேஜின் பண்ணி பார்க்க முடியல. நான் எப்படி சர்வே பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். பட் ஆனால் எப்படி இருக்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ண வில்லிங்காக இருக்காங்க. ஈவன் என்னோடய பிரதர் இருக்காங்க. பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அவங்க பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய பெருந்தன்மை, அவங்களுடைய கடமையாக அவங்க பண்ணுவாங்க என் மேலே உள்ள அன்பில். பர்சனலாக அஸ் அ உமனாக எனக்கு தனியாக இருக்கணும், தனியாக சர்வை பண்ணணும் அப்படின்னு எனக்கு நிறையா ஆசை. இப்போ எனக்கு தவிர்க்க முடியாத சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை ரொம்ப மன நிம்மதியோடு நான் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு என்னென்னா,
நான் எப்போவுமே வந்து கேட்க மாட்டேன் கடவுள்கிட்ட, நல்ல ஆயுள கொடுங்க, என் குடும்பத்தை நல்லா பார்த்துக்கங்க அப்படின்னு நான் கேட்கவே மாட்டேன், டு பி ஹானஸ்ட். ஏன்னா ஏதாவது ஒன்று கெட்டது நடக்கும்போது நம்ம கேட்டதுக்கப்புறம் அது வந்து நம்ம அவர் மேலே ப்ளேம் பண்ணுற மாதிரி ஆயிடுது, நம்பிக்கை இழக்கிற மாதிரி ஆயிடுது இல்லையா. ஸோ என்னோடய பர்சனல் ஃபெய்த் எப்படின்னா, காட்கிட்ட ஆல்ரெடி ரிட்டன் ஆகிருக்கு இல்லையா, இதுதான் நம்ம லைஃப்பில் நடக்கணும், நடக்கக்கூடாது. அதாவது ஃபெயிலியர்ஸ் எல்லாமே நம்ம ஹார்ட் ஒர்க்னால நம்ம லைஃப்பில் சேஞ்ச் பண்ண முடியும். எல்லாமே கடவுளோட பிளான்னு சொல்ல முடியாது. சில விஷயங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ரைட்ஸ் நமக்கு இந்த வேர்ல்டில் கொடுக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் மாற்றிக்கலாம். அதை பண்ணாமல் உட்காந்துக்கிட்டு அது கடவுளோட பிளான்னு நம்ம முட்டாள்தனமாக சொல்லக்கூடாது. நான் என்ன மெயின் பண்ண வரேன்னா, அவருக்கு ஒரு பிளான் இருக்கும், அவருக்கு தெரியும் எது நல்லது கெட்டது அப்படின்ட்டு. பட் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதை தாங்கிக்கிற மனசையும் அதை தாண்டி வர மனப்பக்குவத்தையும் நான் அவர்கிட்ட நான் கேட்பேன். ஏன்னா ஃபேமிலியில் இருக்கிற எங்களுக்கு தெரியும் எங்கள் அம்மாவுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்குது, அவங்க எப்படி சர்வே பண்ணுவாங்க, எப்படி இருக்க போகிறாங்க, எல்லாமே தெரியும். ஸோ அதனால் நான் பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணலை. வேர்ட்ஸில் பேசுகிறதுக்கு ரொம்ப ஈஸி. ஒன் செகண்ட், எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. வேர்ட்ஸில் பேசுகிறது வந்து ரொம்ப ஈஸி. இப்போது என்னோடய அண்ணா வந்து ஃபினான்ஷியலாக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாலும் அஸ் அ பர்சனாக கூட இருந்து டேக் கேர் பண்ணிக்கிறது நான் பண்ணுறேன். அவங்களுடைய ஈச் அண்ட் எவ்ரி பெயினை வந்து நான் ரொம்ப இல்லைனாலும் ஓரளவு நான் பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப ஆசை யூடியூப்பில் வீடியோ போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர் எடுக்கணும், சம்பாரித்து சம்திங் ஏதாவது நம்ம ஓகே நம்ம இண்டிபெண்ட்டாக இருக்கோன்னு காட்டணும் அம்மா அப்பாட்ட அப்படின்னு. இன்ஸ்டாகிராம்லேயும் அதே ஆசை தான். பட் எனக்கு வந்து மைண்டு ஸ்டேபிளாக இல்லைங்க ஆக்சுவலாக. இப்போது ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம், இப்போ எக்ஸாம்பிள் வீடியோ போடுறோம், அதுக்கு வந்து சும்மா ஏனோ தானேன்னு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட முடியாது. மக்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டடாக ஃபீட் பண்ணணும் இல்லையா, ப்ராப்பரான எடிட்டிங் இருக்கணும், பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டன்சியாக வீடியோ அப்லோட் பண்ணணும். அந்த மாதிரி அப்லோட் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. பட் என்னோடய மனநிலை வந்து அந்த மாதிரி இருக்க மாட்டேங்குது. என்னோடய ஷெடியூல் பார்த்திங்கன்னா மார்னிங் ஒரு 7 or 7:30க்கு எந்திரிப்பேன். என்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன மைனஸ் என்னென்னா அதுதான், எனக்கு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சு பழக்கம் இருக்குது, பட் இப்போ முடியல ஹெல்த்னால். ஸோ எந்திரிச்சு எங்கள் அம்மாவுக்கு சாப்பிட முடியாது, மோரோ இல்லை இளநியோ சம்திங் ஏதாச்சும் ஒன்று நான் எங்கள் அண்ணாவோ எங்கள் அப்பாவோ கொடுப்பாங்க, நான் மோராக இருந்தால் அடித்து கொடுப்பேன். அப்புறம் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் அவங்க கேட்பாங்க என்ன, நான் கேட்பேன் என்ன சமைக்கணும், சம்திங் ஏதாவது சோறோ ரசமோ இல்லை ஏதாவது தயிர் தாளித்து கத்தரிக்காய் அந்த மாதிரி ஏதாவது சிம்பிளாக பண்ணி கொடுப்பேன். உரப்பு உப்பு எங்கள் வீட்டில் வந்து கம்மி பண்ணியாச்சு எங்கள் அம்மா ஹெல்த்துக்காக. இப்போ நான் செய்கிறேன்னு வைங்களேன், ஒரு 9 o'clock சாப்பாடு கொடுத்துருன்னா ஒரு 10-11 2 hours தான். 2 hours அகெயின் நான் லன்ச் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த லன்ச் ப்ரிப்பேர் பண்ணையில் எனக்கு வந்து ஹெல்ப் யாருமே கிடையாது. நான் வந்து எங்கள் அப்பா எங்கள் அண்ணா வந்து வீட்டில் இருக்கிறப்போ ரொம்ப ரேராக ஹெல்ப் பண்ணுவாங்க. கிச்சன் ஒர்க்குன்னு வந்துட்டால் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, அவங்களால நிற்கக்கூட முடியாது. ஸோ நான் தான் நின்று பார்க்கணும். எனக்கு கண்டினியூஸாக நின்று பார்த்து பார்த்து இப்போது கால் வலி வந்துருச்சு. அதுக்கு இப்போ நான் ஒரு 14 days-ஆக வந்து டேப்லெட் எடுத்துகிட்ருக்கேன். 2 days முன்னாடி தான் ஹாஸ்பிட்டல் போய் அகெயின் நான் டேப்லெட் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருக்கிற டயர்டில் ஒரு 2 o'clock போல் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்ட்டு இருப்பேன். பட் எனக்கு பகலில் தூங்கினா நைட்டை தூக்கம் வர மாட்டுது. நைட்டு தூக்கம் கெடுறதுனால மார்னிங் எந்திரிக்க முடியல. அந்த மாதிரி இருக்கிறனால தூக்கம் வரக்கூடாதுன்ட்டு என்ன பண்ணுறேன், ஏதாச்சும் புக்ஸ் ரீட் பண்ணுவேன், இல்லை ஏதாச்சும் மூவிஸ் இல்லை சாங்ஸ் அந்த மாதிரி கேட்பேன், இல்லை ஏதாவது உட்காந்து கிறுக்கிக்கிட்டு இருப்பேன், இந்த மாதிரி பண்ணுவேன். எனக்கு என்னென்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு ப்ராப்பரான ஸ்பேஸ் கிடையாது. இப்போ நான் வீடியோ எடுக்கிறேன்னு வைங்களேன், இப்போ அந்த 2 hours கேப் மார்னிங் கிடைக்குது, லன்ச் டைம் கிடைக்குது அப்படின்னா எனக்கு அப்போ இருக்கிற டயர்டில் இந்த மாதிரி வீடியோக்காக ரெடியாகி என்னால் முடியலை, டு பி ஃப்ராங்காக சொல்லணும்னா. அப்புறம் மைண்டில் நிறைய ஓட ஆரம்பிச்சிருது. சில நேரம் அம்மாவுக்கு முடியாமல் போயிடும். இப்போ ஒரு 3 days-ஆக பார்த்திங்கன்னா 3 days இல்லை, ஒரு
4 to 5 டேஸாக கண்டினியூஸாக வாமிட் எடுத்துகிட்டே இருக்காங்க. எப்போல்லாம் வாமிட் எடுக்காங்களோ அப்போல்லாம் சேம் டைம் மோஷன் போகிறாங்க. பாடி வந்து ஹேர்லாம் ஃபுல்லாகவே அம்மாவுக்கு போயிடுச்சு. தலை மொட்டை தான் போட்டிருக்காங்க. ஸோ என் மைண்டுக்குள்ளே ஏதாவது திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்குதுங்க. எதை பற்றி யோசிக்கிறேனே தெரியல. ஃபேமிலியை பற்றி, அம்மாவை பற்றியா, என்னை பற்றியா, ஃப்யூச்சரை பற்றியா, ஐ டோன்ட் நோ. ஸோ இப்படி இருக்குது. என்னையும் நம்பி ஒரு 75 சப்ஸ்கிரைபர் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. என்ன ஹோப்பில் பண்ணீங்க, என்ன என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணீங்க, சத்தியமாக எனக்கு தெரியாது. ஸோ நான் இப்போ இல்லைனாலும் எனக்கு தெரியும், இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் நான் ஏதோ சம்திங் ஏதாவது இந்த சோஷியல் மீடியாவில் அச்சீவ் பண்ணுவேன். இல்லை நான் ஒரு நல்ல ஒரு இந்த சொசைட்டிக்கு ஒரு சூட்டபிளான ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஆவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஹோப் இருந்துச்சுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் எனக்கு ரொம்ப ஆசை இருக்குது, சாதிக்கணும், இந்த உலகத்துக்கு ஏதாவது காட்டணும்னு இல்லை, சம்திங் ஏதாவது எனக்காக நான் பண்ணணும் எனக்கு தோணுது. சோஷியல் மீடியாலேயோ இல்லை யூடியூப்லேயோ வாட் எவர் இட் மேபி எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதில் ஒன்று தான் இந்த யூடியூப் நான் ஸ்டார்ட் பண்ணது, இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண ஆரம்பித்தது எல்லாமே. இப்போ ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டினியூஸாக நான் சாங்ஸ் பாடி ரீல்ஸ் ரீக்ரியேட் பண்ணி அந்த மாதிரி போடுவேன். ரொம்ப ரேராக தான் இந்த மாதிரி நான் பேசியிருப்பேன். ஈவன் என்னோடய யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கூட அப்படி தான் இருக்கும். அப்புறம் டெய்லி டே டு டே லைஃப்பில் நடக்கிறது, நான் எங்கே ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட் என் மைண்ட் ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருக்குங்க. என்னால் வந்து கான்டென்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி யோசிக்க முடியல. பட் நான் ப்ராப்பராக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, எனக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நான் வந்து அகெயின் இப்போது கொஞ்சம் ஹெல்த்தெல்லாம் ப்ராப்பராக கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன் ஒரு பாஸ்ட் ஒரு 1 வீக்காக. ஸோ எல்லாம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகும், எல்லாமே நான் ப்ராப்பராக கன்சிஸ்டன்சியாக பண்ணுவேன்னு எனக்கு ஹோப் இருக்குது, எல்லாத்தையும் மெயின்டைன் பேலன்ஸ் பண்ணி. ஸோ இது என்ன சொல்ல வரேன்னா, இதுதான் நான் வீடியோ வந்து டிலேயாக போடுறதுக்கான ரீசன். ஈவன் நான் ரொம்ப நாள் கழித்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன் ஷார்ட்ஸ்க்கு அப்புறம். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு, நான் பேசுகிறது ஓகே, உங்களுக்கு என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணது ஒர்த்து தான் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, கெஞ்சலாம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். இது வரைக்கும் என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இன்னும் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.